Hi friends, today I am going to tell about 78 திவ்ய தேசம் திருக்குறங்குடி. பாண்டி நாட்டு திவ்ய தேசங்களில் 18. அதில் முதல் திவ்ய தேசம் திருக்குறங்குடி. பெருமாள் வைஷ்ணவ நம்பி அவர் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் குறுங்குடி நாவலி நாச்சியார். விமானம் பஞ்சஜயக விமானம். தீர்த்தம் திருப்பார்கடல். பஞ்சத்துறை சிந்து நதி. பிரதிக்ஷம் சிவன். சம்மாழ்வார் பெரியாழ்வார் திருமிசி ஆழ்வார் கலியன் 40 பாசனங்கள் பாடப்பட்டுள்ளது. நுங்குநேரியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பெருமாள் குள்ளமான வடிவம். இந்த வாமன திருத்தலம். இந்த திருத்தலத்தை வாமன் திருத்தலம் என்று ஆழ்வார்கள் திருமிசை ஆழ்வார் பல்லாண்டு ஆழ்வார் பாடி நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். திருக்குறுங்குடி மகேந்திரகிரி மேலே இந்த ஆஞ்சநேயர் சுவாமி தாவி இலங்கைக்கு போய் சீதையை கண்டுபிடித்து கொண்டு வந்தார். 7 சிகரங்களோடு இருக்கும் ஊர். இந்த ஊர் சரித்திரமே வாராக புராணத்தில் நூலில் சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். நம்மாழ்வான் ஒருத்தன். நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கைசீல புராணம், கைசீல இந்தியம். அதாவது கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் ஏகாசி என்று மலைக்கு மேல் இருக்கும் நம்பியை தரிசனம் செய்ய போவார். வீணை இசைத்து வாசலில் மீட்டுவார். நம்மாழ்வாருக்கு பாட்டை போட்டார். பாணர் குலத்தில் இருந்து இந்த குலத்தில் பிறந்ததால் அந்தணன் அல்ல. இந்த குலத்துக்கான் திருமிசை ஆழ்வார் பிறந்திருக்கிறார். இந்த குலத்தில் தான் திருமிசை ஆழ்வார் பிறந்திருக்கிறார். போவோர் வருவார். ஒரு தடி போகும்போது ஒரு ரட்சச பிடித்து கொண்டது. நான் உன்னை சாப்பிட வேண்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ தின்னுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் மேலே போய் பெருமாளை தரிசனம் செய்துட்டு வந்துடுவேன். அதற்கு நீ என்னை சாப்பிடு வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நன்றாடினா திரும்பி வரும்போது பெருமாளே ஒரு வேஷம் எடுத்து அதற்கு ஏன் உயிரை விட போகிறாய் அப்படி என்ன சொல்லி பார்த்தார். நான் வாக்கு கொடுத்து விட்டேன், நான் போகிறேன். நான் வாக்கு கொடுத்தால் நான் போய்த்தான் தீர்வேன். என்னை கொடுப்பதற்காக வந்து விட்டேன் என்று பிரம்மரட்சியிடம் பார்த்து பிரம்மரட்சி பயந்து போய்விட்டது. உயிரை கொடுப்பதற்காக உள்ளே இருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு வந்திருக்கிறேன். நான் ஒரு சாபவாதத்தால் இப்படி ஆகிவிட்டேன். உன்னிடம் ஒரு பிரார்த்தனை. சாபத்தை போக்கிக்க எப்படி போக்குவது? அதற்கு ஒரு வழி. நீ மேலே போய் பாடியிருக்காய அந்த பயனை எனக்கு கொடுத்து விடு. இந்த சாபத்தை போக்கி பகனை தகுதி பாடி இருந்தால் நான் தான் கொடுத்ததற்கு நான் ஒன்றும் பெருமாளிடம் பலனை கருதி பாடவில்லை. என்மேல் இரக்கம் காட்டு. நீ கைலாச ராகத்தில் பாடியிருக்கிற அல்லவா, அந்த ராகத்தில் கடைசியாக பாட்டை பாடியிருப்பாய். கொடு. சரி என்று அதை கொடுத்து சாபத்திலிருந்து விடுவித்தார். நான் ஆடுவான் சரித்திரம். திருக்குறங்குடியில் என்னும் நாடகமாக அவர்கள் வம்சத்தில் வந்தவர்களை வைத்து நடத்தி கொண்டுள்ளார்கள். திருக்குறங்குடி ஜிஆர் சுவாமிகள் பரிசுத்த வேத மாத்திரத்தில் வேதாந்த ஆச்சரியார்கள் பரமஹம்சர் பரசுர ஆச்சரியார்கள் எழுந்துள்ளார். உற்சவங்கள் நடைபெறுகின்றன. நம்மாழ்வார் திரு அவதாரத்தில் செய்த இவர் காரணம் ஆழ்வாருடைய தாய் தந்தை வந்து இங்கு பிரார்த்தனை செய்கின்றார். அங்கு அவருக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று, உன்னை போலவே பிள்ளை வேண்டும் என்று கேட்டார்கள். நானே வந்து பிறக்கிறேன் என்று திருக்குறள் நம்பியார் நம்மாழ்வாராக வந்து அவதரித்தார். திருமங்கை ஆழ்வார் இறுதியாக பரமபதத்தை அடைந்த இடம் இந்த திருத்தலம். திருமங்கை ஆழ்வார்கள் உடைய திருவாரக நகர் தனியாக உள்ளது. இந்த பெருமாள் அழகை தரிசனம் செய்தால் இன்றெல்லாம் தரிசனம் செய்யலாம். லாவண்யம்தான் இவருடைய குணம். பெருமாள் சாதிக்கிறார். இந்த பெருமாளை தரிசனம் செய்தால் என் புத்தியும் எங்கேயும் போகாத பக்கத்திலே நின்றார். சிவபெருமானுக்கு சந்நிதி முன்னாடி இருக்கிறது. ஜிஆர் சமையல் பக்கத்தில் நின்றார். ஒன்றும் குறையில்லையே என்று கேட்டார். அங்கும் நின்றார். அங்கு 5 நம்பிகள் சேவை சாய்க்கிறார். நின்ற நம்பி, கிடந்த நம்பி, பார்க்கடலில் கிடந்த நம்பி, வைஷ்ணவ நம்பி, குறுங்குடி நம்பி என்ற பல திருநாமங்கள் ராமானுஜத்தில்
நாமங்கள் உள்ளது. ராமானுஜர் வட்டப்பாறை திருவனந்தபுரத்தில் ராம ராமானுஜர் போனார். அங்கு போய் நம்பூதிரியில மாற்றி மாற்றும்படி பின்னை நினைத்தார். பெருமாளிடம் பிரார்த்தித்தார். அதனை ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு இந்த மாதிரி மாற்றும் ராமானுஜரை நம்பூதிரியாய் இவர் உண்டு தெரியாமல் செய்ததற்கு இந்த திருங்குடுகளில் கொண்டு வந்து விட்டு விட்டார். எழுந்து பார்த்தால் இங்குதான் இருந்தார். வட்டப்பாறையில் தீர்த்தமாடி பெருமாளை தரிசனம் செய்தார். ராமானுஜருக்கும் தொடர்புள்ள ஊர். அவருக்கு ஆசனம் இருக்காது. ராமானுஜர் வந்தார். என்னோடு தரிசனம் செய்துவிட்டு கிளம்ப போகும் சமயத்தில் பெருமாள் கேட்கிறார், பிறந்து பிறந்து உயிரை எழுத்து திருத்த முடியவில்லை. நீர் பிறந்து எப்படியோ இந்த ஊரை திருத்தி விட்டீர்கள். அப்படித்தான் சாதித்தார். எப்படி சாதித்தார் என்று கேட்டார். பெருமாளை பார்த்து திருத்த முடியாத ஊரை நம்மாழ்வார் திருத்தி விட்டார். எப்படி என்று பெருமாள் கேட்டிருக்கிறார். நிறைந்த நீ பெரியவன், நான் பெரியவன் என்று சொல்ல மாட்டேன். ஊரில் இவர் பெரியவர் என்று சொல்வேன். யாராக இருந்தாலும் அவர் பெரியவர் என்றால் நம்புவார். நானே பெரியவரே, நானே கடவுள். அதற்கென்று ஒரு சிம்மாசனம் போட்டு சந்நிதியில் இருக்கிறது. இங்கும் குறுங்குபுடி வள்ளி நாச்சியார் மேலே மலைக்கு திருவுடை நம்பி ஓடி நம் பக்கத்தில் வருகிறது. ரொம்ப ஆச்சரியமான சிச்சுவேஷன். நாம் ஆற்றில் தீர்த்தமாடி திரும்பகையில் தரிசனம் செய்தால் அவ்வளவு அற்புதமான அனுபவம் கிடைக்கும். திருப்பார்கடலில் தட்சிணா சிந்துநாதனாக விமானத்தோடு எழுந்தள்ளி இருக்கும் ஊர் திருக்குறங்குடி. புரியமான் ஊர். ஆழ்வார் பாடியிருக்கிறார். யாரெல்லாம் நன்கு பாடுகிறார்களோ 10 பாசர்கள் பாடுங்கள். திரு வைஷ்ணவர் திருக்காரங்குடிக்கு நம்பிக்கை பல்லாண்டு பாடுவோம். திருக்குறங்குடியில் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடி நம் பெருமாளுடைய அழகை ரசிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.